எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன கேப்புக்கு பிறகு உங்ககிட்ட வீடியோவில் பேசுகிறேன். கடைசியாக டீலிமிட்டேஷன் பற்றி பேசியிருந்தேன். அதை தொடர்ந்து எலெக்ஷன்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ரிசல்ட்டும் வந்துச்சு. ரிசல்ட்டுக்கு பிறகு என்னவெல்லாம் நடந்துச்சு, என்ன நடக்குது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். 2 வாரமாக எல்லா வீடுகள்லேயும் நியூஸ் சேனல் தான் ஓடிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் போகுது. 2026 தேர்தல் முடிவுகளை எடுத்துக்கிட்டால் திமுக ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு. அதை நாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இது நிச்சயமாக நாம் எதிர்பார்த்த ரிசல்ட் இல்லை. இதுக்கு அவர் காரணம் இவர் காரணம்னு யாரும் யார் மேலேயும் பழி போடாதீங்க. தலைவராக இந்த தோல்விக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன். வெற்றி கிடைக்கும்போது எனக்குத்தான் அந்த கிரெடிட் வந்து சேருது. அப்போது தோல்வி அடையும் போதும் அந்த பழியை நான் தான் ஏற்றுக்கணும். அதுதான் ஒரு நல்ல தலைவருக்கான இலக்கணம். சரி, தோத்துட்டோம், அதுக்கு நான் அதையே நினச்சிக்கிட்டு முடங்கிட மாட்டேன். உடனே அப்டேட் ஆகி மீண்டு வருவேன். நம்ம எல்லாருமே அப்படி தான் வரணும். அதுக்கு உங்களோட ஆலோசனைகள், பரிந்துரைகள், ஐடியாக்கள் எனக்கு வேணும். எலெக்ஷனாக இருந்தாலும் கரெக்ஷனாக இருந்தாலும் உங்கள்கிட்ட தான் வந்தாகணும். மக்கள் தான் எல்லாம். இந்த தேர்தல் முடிவுகளுக்கு என்ன காரணம்? திமுக இன்னும் எப்படியெல்லாம் உங்களுக்காக உழைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். உங்களோட கருத்துக்களை ஓப்பனாக சொல்லுங்கள். அதுக்காகத்தான் இந்த உடன்பிறப்பின் குரல் வெப்சைட். இதில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுறது ரொம்ப சிம்பிள். உங்கள் வாய்ஸ்லேயே பேசி கருத்துக்களை சொன்னீங்கன்னா அதுவே டைப் ஆகிடும். நேரடியாக நீங்களே டைப் பண்ணியும் சொல்லலாம். இல்லைன்னா நீங்கள் பேப்பரில் எழுதி அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணலாம், டாக்குமெண்ட்டாக அனுப்பலாம். உங்கள் கருத்துக்கள் எனக்கு வந்து சேர்ந்துடும். அதையெல்லாம் படித்து பரிசீலித்து நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையை வடிவமைக்க போகிறேன். நம்மளோட அணுகுமுறை, சிந்தனை, செயல்பாடு எல்லாத்தையும் மாற்றி ஆகணும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி எவால்வ் ஆகித்தான் ஆகணும். உங்கள் கருத்துக்களின் அடிப்படையில் டிஎம்கே 2.0 வரும். கட்சியோட எல்லா லெவல்லையும் தேவையான மாற்றங்களை செய்ய போகிறேன். இதனால் அடுத்த 100 ஆண்டுகளுக்கும் இந்த இயக்கம் உயிர்ப்போடு இயங்கும், உங்களுக்காக இயங்கும். உடன்பிறப்பே, நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன்.